السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் சுவனப்பிரியர்கள் என்கிற இந்த தலைப்பிலே ஷேக் டாக்டர் முஹம்மது இப்னு இப்ராஹிம் அன்-நஈம் அவர்களால் எழுதப்பட்ட கைஃப தர்ஃபஉ தரஜதக ஃபில் ஜன்னா, சுவனத்தில் உன்னுடைய அந்தஸ்தை எவ்வாறு உயர்த்தி கொள்வது என்ற புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே சென்ற வகுப்பிலே சுவர்க்கம் ஒன்றல்ல, சுவர்க்கம் என்று பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்லப்பட்டாலும் அதற்குள் பல்வேறு சுவர்க்கங்கள் இருக்கின்றன என்பதையும், அந்த சுவர்க்கத்திலே பல தரஜாக்கள், பல படித்தரங்கள் இருக்கின்றன என்பதையும், ஒவ்வொரு தரஜாவிலும் இருக்கிற இன்பங்கள் வேறுபட்டவை என்பதையும் நாம் கவனித்தோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுவர்க்கத்திலே மிக குறைந்த தரஜா எது என்பது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னி லஅலமு ஆகிர அஹ்லின் நாரி குரூஜம் மின்ஹா, நரகத்திலிருந்து இறுதியாக வெளியேறக்கூடியவர்களை நான் அறிவேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சுவர்க்கத்திலிருந்து இறுதியாக வெளியேறக்கூடியவரை நான் அறிவேன் என்று சொல்கிறார்கள். இந்த பகுதியிலே, இந்த ஹதீஸினுடைய இந்த பகுதியில் நரகத்திலிருந்து நிறைய பேர் வெளியேற்றப்படுவார்கள் என்பது நமக்கு புரிகிறது. அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய கொள்கையின் அடிப்படையில் இந்த உலகத்திலே ஈமானோடு தௌஹீதிலே உறுதியாக இருந்த மக்கள் பெரும்பாவம் செய்திருந்தால், ஷிர்க் செய்யாமல் பெரும்பாவங்கள் செய்த நிலையில் அவர்கள் தௌபா செய்யாமல் மரணித்திருந்தால், அவர்களுடைய நிலைமை மறுமையிலே அல்லாஹுடைய நாட்டத்திற்கு உட்பட்டதாகும். அல்லாஹு தஆலா நினைத்தால் அவர்களை மன்னித்து சுவர்க்கத்திற்கு அனுப்புவான். இல்லை என்றால் அவர்களை அல்லாஹு தஆலா நரகத்திற்கு அனுப்பி அதிலிருந்து அவர்களை விடுதலை செய்வான் என்கிற விஷயம் மிக முக்கியமான ஒரு கொள்கையாகும். பெரும்பாவம் செய்யக்கூடியவர்கள், பெரும்பாவம் என்று சொல்லும்போது இந்த உலகத்திலே தண்டனை இருக்கிறது என்று அடையாளப்படுத்தப்பட்ட பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்களாகும். விபச்சாரம் செய்வது, அவருக்கு கசையடி கொடுக்க வேண்டும் அல்லது கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும், திருடுவது, அவருடைய கை வெட்டப்பட வேண்டும், அவதூறு சொல்வது, அவருக்கு கசையடி கொடுக்கப்பட வேண்டும், அதே போல மதுபானம் அருந்துவது, அவருக்கு கசையடி கொடுக்கப்பட வேண்டும். இப்படி இந்த உலகத்தில் ஹத் இருக்கிறது, தண்டனை இருக்கிறது என்று சொல்லப்பட்ட பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்களாகும். அதே போல நாளை மறுமையிலே நரகம் கிடைக்கும் என்று நேரடியாக சொல்லப்பட்ட பாவங்கள், குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்களாகும். உதாரணமாக வட்டி சாப்பிடுவது, சூதாட்டத்திலே ஈடுபடுவது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, இவ்வாறான பாவங்கள் நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவை பெரும்பாவங்களாகும். அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹுடைய கருணை கிடைக்காது, அல்லாஹுடைய சாபம் கிடைக்கும் என்று வரக்கூடிய பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்களாகும். இப்படி பெரும்பாவங்களுடைய லிஸ்ட் நீளமானது. இந்த பெரும் பாவங்கள் இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் அல் கபாயிர்
என்ற பெயரில் ஒரு தனியான புத்தகத்தையே எழுதியிருக்கிறார்கள், பெரும் பாவங்கள் என்று. அதுபோல இன்னும் பல அறிஞர்களும் இந்த தலைப்பிலே புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். இதை பார்க்கிற போது பெரும்பாவங்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெரும்பாவங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த பெரும்பாவங்களை செய்கிற ஒரு மனிதர் தௌபா செய்யாமல் மரணித்து விட்டால், தௌஹீதில் இருக்கிறார், ஷிர்க் செய்யவில்லை, அல்லாஹுக்கு இணை செய்யவில்லை, ரித்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் எதையும் செய்யவில்லை, ரித்தத் என்றால் மதம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் எதையும் செய்யவில்லை, அப்படியான நிலையிலே பெரும்பாவம் செய்து தௌபா செய்யாமல் ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய நிலைமை அல்லாஹுடைய நாட்டத்திற்கு உட்பட்டது. அல்லாஹ் நாடினால் மஹ்ஷரிலே வைத்து அவர்களை மன்னித்து விட்டு சுவர்க்கத்திற்கு அனுப்புவான், அல்லது அவன் நாடினால் அவனுடைய ஹிக்மத், அவனுடைய நீதியின் அடிப்படையில் அவன் நரகத்திற்குள் அவர்களை நுழைவித்து முழுமையாக தண்டனை பெற்ற பிறகு அவர்களை நரகத்திலிருந்து விடுவிப்பான். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய நபிமார்கள் நல்லடியார்களுடைய ஷஃபாத்தின் மூலம் அல்லாஹு தஆலா இடையிலே அவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வான். இந்த இடையிலே நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறவர்களை பற்றி சொல்லும் போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னி லஅலமு ஆகிர அஹ்லின் நாரி குரூஜம் மின்ஹா, நரகத்திலிருந்து இறுதியாக யார் வெளியேறுவார் என்பதை நான் அறிவேன். அதே போல வஆகிர அஹ்லல் ஜன்னதி துகூலன் அல் ஜன்னா, சுவர்க்கத்திற்குள் இறுதியாக நுழைய போகிறவர் யார் என்பதையும் நான் அறிவேன் என்று சொல்கிறார்கள். ஆக கடைசியாக இறுதியாக சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடியவர் அவர் யார் என்றால், ரஜுலுன் யஹ்ருஜு மினன் நாரி ஹபுவன், ஒரு மனிதர் நரகத்திலிருந்து தவழ்ந்து தவழ்ந்து வெளியேறுவார். ஃபயகூலுல்லாஹு லஹு, அல்லாஹு தஆலா அந்த மனிதரை பார்த்து சொல்லுவான், இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னா, நீ சென்று சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விடு என்று சொல்லுவார். இந்த மனிதன் சுவர்க்கத்திற்குள் நுழைவதற்காக வேண்டி வருவான். ஃபயுஹய்யலு இலைஹி அன்னஹா மல்ஆ, அப்படி அவன் வந்து சுவர்க்கத்தை பார்க்கிற போது சுவர்க்கம் நிறைந்து போய் இருப்பது போன்று அவனுக்கு காண்பிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கம் நிறைந்து போய் இருப்பது போன்று அவனுக்கு காண்பிக்கப்படும். உடனே அவன் திரும்பி விடுவான். திரும்பி வந்ததும் அல்லாஹ்விடம் சொல்லுவான், யா ரப் வஜத்துஹா மல்ஆ, என்னுடைய இரட்சகனே அது நிறைந்து போய் இருப்பதை நான் பார்த்தேன் என்று சொல்லும் போது மீண்டும் அல்லாஹ் சொல்லுவான், இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னா, போய் சுவர்க்கத்திற்குள் நீ நுழை என்று சொல்லுவான். இரண்டாவது தடவையும் அவன் வருவான். வந்து பார்த்தால் சுவர்க்கம் நிறைந்து போயிருப்பது போன்று அவனுக்கு காட்டப்படும். எனவே திரும்பவும் அல்லாஹ்விடம் சென்று சொல்லுவான், யா அல்லாஹ் அது நிறைந்து போயிருக்கிறது என்று. மீண்டும் அல்லாஹ் சொல்லுவான் மூன்றாவது தடவை, இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னா, சென்று சுவர்க்கத்திற்குள் நுழை என்று சொல்லுவான். அவன் திரும்பி வந்து சொல்லுவான், யா அல்லாஹ் சுவர்க்கம் நிறைந்து போயிருக்கிறது என்று. அப்போது அல்லாஹ் சொல்லுவான் நான்காவது தடவை, சுவர்க்கத்திற்குள் நீ நுழை, ஃபஇன்ன லக மிஸ்ல துன்யா வ அஷ்ரது அம்சாலிஹா, உனக்கு சுவர்க்கமும் இந்த உலகத்தை போன்ற ஒன்றும் அது போன்று 10 மடங்கும் உனக்காக வேண்டி இருக்கிறது. உலகத்தை போன்றும் அது போன்று 10 மடங்கும் உனக்கு சுவர்க்கத்திலே இருக்கிறது என்று சொல்ல அல்லாஹு தஆலா அவனுக்கு சொல்லும் போது அந்த மனிதர் கேட்பார், அத்தஸ்ஹருபி, யா அல்லாஹ் என்னை பார்த்து நீ சிரிக்கிறாயா, என்னை பார்த்து நீ கேலி செய்கிறாயா, வ அன்தல் மலிக், நீதான் அரசன் என்று சொல்லும் போது என்று அந்த மனிதன் அல்லாஹ்வை பார்த்து கேட்பான் என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள். சிரித்துவிட்டு சொன்னார்கள், ذَلِكَ أَدْنَى أَهْلَ الْجَنَّةِ مَنْزِلًا, அல்லாஹு அக்பர், இவன்தான் சுவர்க்கத்தில் ஆக குறைந்த அந்தஸ்திலே ஆக குறைந்த நிலையிலே இருக்கக்கூடியவன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே 6571வது இலக்கத்திலும், சஹீஹ் முஸ்லிமிலே 186வது இலக்கத்திலும், சுனன் திர்மிதியிலே 2595வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸாக இது காணப்படுகிறது. இந்த ஹதீஸிலே
நரகத்திற்கு போனவர்கள் பலர் நரகத்திலிருந்து வெளியேறுவார்கள் என்பதும், இறுதியாக யார் நரகத்திலிருந்து வெளியேறுவார் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது. அவர் யார் என்று கேட்டால் அவர்தான் சுவர்க்கத்தில் ஆக குறைந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர். அவருக்கு சுவர்க்கத்தில் கிடைக்கிற ஆக குறைந்த அந்தஸ்து என்னவென்றால், இந்த உலகத்தை போன்று 11 மடங்கு, இந்த உலகத்தை போன்று 11 மடங்கு அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹு அக்பர், சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து எப்படி இருக்கும் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல சுவர்க்கத்தில் குறைந்த அந்தஸ்து பற்றி பேசுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், மா அத்னா அஹ்லல் ஜன்னதி மன்சிலா, யா அல்லாஹ், சுவர்க்கத்திலே குறைந்த, மிக குறைந்த நிலையில் அந்தஸ்தில் இருப்பவர் யார்? அப்போது அல்லாஹு தஆலா அவருக்கு சொல்லுகிறான், ஹுவ ரஜுலுன் யஜீஉ பஅதமா உத்கில அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்ன ஃபயுகாலு லஹு உத்கிலில் ஜன்ன. சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்கு நுழைவிக்கப்பட்ட பிறகு ஒரு மனிதர் வருவார், அவரை பார்த்து சொல்லப்படும், நீ சுவர்க்கத்திற்குள் நுழை என்று. அப்போது அந்த மனிதர் கேட்பார், ஐ ரப் வகைஃப வகத் நஸல الناس மனாஸிலஹும் வஅഖது அഖதாத்திஹிம், எப்படியா அல்லாஹ் நான் சுவர்க்கத்திற்குள் நுழைவது? சுவர்க்கத்திற்குள் நுழைய வேண்டியவர்கள் நுழைந்து விட்டார்கள், அவர்கள் எடுக்க வேண்டியவைகளை எல்லாம் எடுத்து விட்டார்கள் என்று அவன் அல்லாஹ்விடத்தில் சொல்லும் போது அவனுக்கு மீண்டும் சொல்லப்படும், அத்தருதா அன் யகூன லக மிஸ்ல முல்கி மலிகின் மின் முலூகி துன்யா. உலகத்தில் இருந்த ஆட்சியாளர்களில் ஒரு ஆட்சியாளருக்கு கொடுக்கப்பட்ட சொகுசுகள், உலகத்தில் இருந்த ஆட்சியாளர்களில் ஒரு ஆட்சியாளருக்கு கொடுக்கப்பட்ட சொகுசான வசதியில், ஆட்சியில் அதை போன்று ஒரு மடங்கு உனக்கு தரப்படுவதை நீ விரும்பவில்லையா என்று அல்லாஹ் கேட்பார். அப்போது அந்த மனிதர் சொல்லுவார், ரதீது யா ரப், என்னுடைய இரட்சகனே, நான் அதை பொருந்திக் கொள்கிறேன் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், அது மட்டுமல்ல, ஒரு ஆட்சியாளனுக்கு கொடுக்கப்பட்டது போன்றும் அதை இன்னும் 10 மடங்கு அதிகமாகவும் உனக்கு தரப்படும் என்று அவனுக்கு சொல்லப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அவனுக்கு அதனோடு சொல்லப்படும், வலக்க மஸ்தஹத் நஃப்சுக் வலத்தத் ஐனுக், உன்னுடைய உள்ளம் ஆசைப்பட்டதும் உன்னுடைய கண் குளிர்ச்சி அடையக்கூடியதும் உனக்கு அங்கே இருக்கிறது என்று சொல்லப்படும். அவன் ரதீது யா ரப் என்று சொல்லுவார், என்னுடைய இரட்சகனே, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், ரப்பி ஃபஅலாஹும் மன்சிலா, என்னுடைய இரட்சகனே, சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து எது? உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பவர்கள் யார் என்று கேட்கும் போது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுவார், உலாஇக்கல் லதீன அரத்து, அவர்கள்தான் நான் நாடியவர்கள். கரஸ்து கராமதஹும் பியதைய வஹதம்து அலைஹா, அவர்களுக்குரிய கண்ணியத்தை நானே என்னுடைய கரங்களால் நாட்டி அதற்கு நானே முத்திரையிட்டிருக்கிறேன். ஃபலம் தர ஐனுன் வலம் தஸ்மா உதுனுன் வலம் யக்துர் அலா கல்பி பஷரின், எந்த கண்களும் பார்த்திருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த மனித உள்ளமும் கற்பனை பண்ணி இருக்காத, எந்த மனித உள்ளத்திலும் தோன்றி இருக்காத இன்பங்கள் எல்லாம் அவனுக்காக வேண்டி இருக்கிறது, உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறவனுக்கு என்று சொல்லிவிட்டு, வமிஸ்தாகுஹு ஃபி கிதாபில்லா, இதைத்தான் அல்லாஹுடைய வேதம் சொல்லுகிறது, ஃபலா தஅலமு நஃப்சுன் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அஅயுன், எந்த, அதாவது ஆத்மாவும் அறியாத கண்குளிர்ச்சியான விஷயங்கள் அவர்களுக்காக வேண்டி மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வது அதைத்தான் என்று அவருக்கு சொல்லப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 189வது இலக்கத்திலும் திருமிதியிலே 3198வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவருக்கு சுவர்க்கத்திலே இருக்கிற குறைந்த அந்தஸ்து என்பது
இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மன்னனுக்கு கொடுக்கப்பட்ட சுகம், சொகுசு அதை போன்று 11 மடங்கு. அல்லாஹு அக்பர். இன்றைக்கு நீங்கள் உலகத்திலே மிக அதிகமாக அனுபவிக்கிற, நாம் வாழுகிற காலத்தில் மிக அதிகமாக அனுபவிக்கிற மன்னர்களில் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர். அவருடைய வெள்ளை மாளிகை, அது போன்று அவருக்கு இருக்கிற இன்னும் 2 மாளிகைகள், அதன் உள்ளே உள்ள வசதிகள், அவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற வாகனங்கள், விமானங்களுடைய வசதிகள், அவர்களுக்கு கிடைக்கிற சம்பளங்கள், இவ்வாறு நாம் பார்க்கிற போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவற்றையெல்லாம் விட 11 மடங்கு உயர்ந்த அந்தஸ்தையும் வசதிகளையும் சொகுசான வாழ்க்கையையும் கொடுக்கிறான். யாருக்கு என்று கேட்டால், சுவர்க்கத்திலிருந்து இறுதியாக வெளியேறி, மன்னிக்க வேண்டும், நரகத்திலிருந்து இறுதியாக வெளியேறி சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய அந்த மனிதனுக்கு இந்த நிலை என்றால், அதற்கு முன்னால் வெளியேறியவர்களுடைய நிலை என்ன, நேரடியாக சுவர்க்கத்திற்கு போகக்கூடியவர்களுடைய நிலை என்ன, சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்துக்களை பெறக்கூடிய மக்களுடைய நிலை என்ன என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் தர வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் செவிமடுத்தேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன அஸ்ஃபல அஹ்லில் ஜன்னதி அஜ்மஈன் தரஜா லிமன் யகூமு அலா ரஅஸிஹி 10,000 خادم بيد كل واحد منهم سحفتان واحدة من ذهب والأخرى من فضة في كل واحدة لون ليس في الأخرى مثله يأكل من آخرها مثل ما يأكل من أولها يجد من آخرها من الطيب. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கத்திலே இருக்கிற அத்தனை பேருக்குள்ளும் ஆக கீழான நிலையில் இருக்கிற மனிதன் இருக்கிறானே, அவனுக்கு பணிவிடை செய்வதற்காக, அவனுக்கு ஹிதுமத் செய்வதற்காக 10,000 ஊழியர்கள் இருப்பார்கள். அல்லாஹு அக்பர். அந்த சுவர்க்கத்தில் ஆக கீழ்த்தட்டிலே, ஆக குறைந்த அந்தஸ்திலே இருக்கிற மனிதனுக்கு ஹிதுமத் செய்வதற்காக வேண்டி 10,000 ஊழியர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் 2 தட்டுக்கள் இருக்கும், 2 பிளேட்ஸ். ஒரு தட்டு தங்கத்தட்டாக இருக்கும், மற்றது வெள்ளித்தட்டாக இருக்கும். ஒன்றில் உள்ள நிறம் மற்றதிலே இருக்காது. அதாவது ஒவ்வொரு தட்டிலும் டிஃபரண்டான கலர்களிலே வித்தியாசமான உணவுகள் இருக்கும். ஒவ்வொரு தட்டிலும் டிஃபரண்டான நிறங்களிலே உணவுகள் இருக்கும். அதை அவன் சாப்பிடுகிற போது எந்த அளவுக்கு அவன் சாப்பிடுவான் என்றால், கடைசி தட்டிலே உள்ளதை, முதல் தட்டிலே உள்ளதை சாப்பிடுவது போலதான் கடைசி தட்டில் உள்ளதையும் தவிட்டாமல் விருப்பத்தோடு ஆசையோடு சாப்பிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தி தப்ரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை இமாம் இப்னு ஹஜ்ஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை பலமானது என்கிறார்கள். அதே போல இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் இதனுடைய அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள் என்று சொல்கிறார்கள். இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவற்றின் மூலம் சுவர்க்கத்தில் ஆக குறைந்த நிலையில் இருக்கிற மனிதனுக்கு கிடைக்கிற வசதிகளும் சுகங்களும் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கலாம், சுவர்க்கத்தில் ஆக உயர்ந்த அந்தஸ்து எது? ஆக குறைந்த அந்தஸ்து நரகத்திலிருந்து இறுதியாக வெளியேற்றப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு இந்த உலகத்தில் உள்ளவற்றை விட 11 மடங்கு அதிகமாக, அல்லது இந்த உலகத்தில் உள்ள ஒரு மன்னருக்கு கொடுக்கப்படக்கூடிய வசதிகளைப் போல 11 மடங்கு வசதிகள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுவது என்பதை நாம் பார்த்தோம். அதிலே ஒரு எடுத்துக்காட்டு தான், அவனுக்கு 10,000 ஹாதிமுகள், 10,000 ஊழியர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் 2 தட்டுக்கள் இருக்கும். ஒன்று தங்கத்தட்டு, மற்றது வெள்ளித்தட்டு. அதில் விதவிதமான உணவுகள், நிறங்கள், வித்தியாசமான உணவுகள் இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம். இந்த நிலை ஆக குறைந்தது என்றால், சுவர்க்கத்தில் இருக்கிற ஆக உயர்ந்த அந்தஸ்து எது என்று நாம் பார்க்கிற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
சலுல்லாஹ லீ அல் வசீலா, எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வசீலாவை கேளுங்கள். எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அல் வசீலா என்பதை கேளுங்கள். அலா தரஜத்தின் ஃபில் ஜன்னா, அது சுவர்க்கத்தில் இருக்கிற ஆக உயர்ந்த தரஜாவாகும். அது சுவர்க்கத்தில் இருக்கிற ஆக உயர்ந்த தரஜாவாகும். லா யனாலுஹா இல்லா ரஜுலுன் வாஹித், அந்த அந்தஸ்து அல் வசீலா என்கிற ஆக டாப்ல உள்ள ஆக உயர்ந்த அந்த அந்தஸ்து ஒரே ஒரு மனிதருக்கு மாத்திரமே கொடுக்கப்படும். வஅர்ஜு அன் அகூன அன ஹுவ, அந்த மனிதனாக இருப்பதற்கு நான் விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலும் திருமதியிலே 3612 இலக்கத்திலும் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இதை ஆதாரபூர்வமான சஹீஹான செய்தி என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல இன்னும் ஒரு ரிவாயத்திலே அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் வசீலா தரஜத்துன் இன்தல்லாஹ் லைஸ ஃபௌகஹா தரஜா. அல் வசீலா இருக்கிறதே, இதுதான் சுவர்க்கத்தில் உள்ள ஆக உயர்ந்த அந்தஸ்தாகும். இதற்கு மேல் ஒரு தரஜா சுவர்க்கத்திலே கிடையாது. சுவர்க்கத்திலே இருக்கிற ஆக உயர்ந்த தரஜா அல் வசீலாவாகும். இந்த அல் வசீலாவை விட சிறந்த ஒரு அந்தஸ்து சுவர்க்கத்திலே வேறு எதுவுமே கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஃபஸலுல்லாஹ அன் யுத்தியஹா அலல் ஹல்கி யௌமல் கியாமா, ஃபஸலுல்லாஹ அன் யுத்தியனீஹா அலல் ஹல்கி யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அதை எனக்கு தருமாறு நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸும் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸ், ஹசனான தரத்தில் உள்ள ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுவர்க்கத்தில் இருக்கிற ஆக உயர்ந்த அந்தஸ்து அல் வசீலா என்கிற அந்தஸ்தாகும். இந்த அந்தஸ்தை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசை வைக்கிறார்கள். அதை கேட்குமாறு நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அதை கேட்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதான் சொல்லப்பட்ட பிறகு ஓதுகிற துஆவை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீல வப்அத்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தஹ். இது அதான் சொல்லி முடிந்ததும் நாம் ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. சுன்னத் என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்றால், யார் ஒருவர் முஅத்தின் சொல்வதை போல திரும்ப திரும்ப சொல்லி, முஅத்தின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவரும் அவ்வாறே அல்லாஹு அக்பர் என்று சொல்வது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஅத்தின் சொல்லும் போது நாமும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது நாமும் அவ்வாறே திரும்ப அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்வது, ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று சொல்லும் போது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்வது, ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்லும் போது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்வது, அதற்கு பிறகு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அவர் சொல்லும்போது மீண்டும் அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்வது, ஃபஜ்ருடைய நேரத்தில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று முஅத்தின் சொல்லும் போது நாமும் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஅத்தின் முடிக்கிற போது நாமும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று ஸலவாத்து சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீல வப்அத்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த என்று இந்த துஆவை ஓதினால் அவருக்கு நாளை மறுமையிலே என்னுடைய ஷஃபாஅத்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஷஃபாத், அதாவது என்னுடைய பரிந்துரை அவருக்கு நாளை மறுமையிலே கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த துஆ வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும். இந்த துஆவிலே என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்ம, இந்த பூரணமான அழைப்பின் இரட்சகனே, அதாவது அதானுடைய இரட்சகனே. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா, அதே போன்று நிலையான தொழுகையின் இரட்சகனே. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீலா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் வசீலாவையும் சிறப்பையும் நீ கொடுப்பாயாக. வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதனில் லதி வஅத்த, அவருக்கு நீ வாக்களித்த புகழுக்குரிய அந்த இடத்தில் அவரை நீ எழுப்புவீராக என்கிற இந்த துஆ. இதல்லாம வேறு சில துஆக்கள் இருக்கின்றன, அவை ஆதாரம் அற்றவை என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சய்யிதினா முஹம்மதினில் வசீலத வல் ஃபதீலா வத்தரஜத ரஃபியத்தல் ஆலியத்த ஷரீஃபா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதனில் லதி வஅத்த வர்ஸுக்னா ஷஃபாஅத வஅவ்ரித்னா ஹௌதஹு யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மீஆத் என்று நிறைய மக்கள் ஓதுவார்கள். இது ஆதாரம் இல்லாத பலவீனமான துஆவாகும். சரியான துஆ அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதனில் லதி வஅத்தா என்பது. எனவே இந்த துஆவிலே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அல் வசீலாவை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அல் வசீலா என்பதுதான் சுவர்க்கத்திலே ஆக உயர்ந்த தரஜா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அந்த தரஜாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டது போல அவர்களுக்கு கொடுத்தருள்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தரஜாக்கள் அல்லாஹு தஆலா எதற்காக சுவர்க்கத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று நாம் சிந்தித்து பார்க்கிற போது, உண்மையிலேயே இந்த உலகத்திலே வாழுகிற காலம் மிக குறுகியதாகும். இந்த குறுகிய காலத்தில் நிறைய பேர் உலகத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு இயல்பை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லும் போது, யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகனை பார்த்தால், மனிதனை பார்த்தால் எப்போதும் என்னுடைய பணம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய சொத்து என்றே பேசிக் கொண்டிருக்கிறான். வலைஸ மின் மாலிஹி இல்லா மா அக்கல ஃபஅஃப்னா, அவனுடைய பொருளாதாரத்தில் அவனுக்கு கிடைக்கப் போவது மிக குறைவுதான். அவன் உண்டு கழித்தது, உடுத்து கிழித்தது, அல்லது தர்மம் செய்து சேமித்தது. ஆனால் எப்போது பார்த்தாலும் பொருளாதாரம், பொருளாதாரம், என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், இதுதான் அவனுடைய பேச்சாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆதமுடைய மகனுடைய அந்த பொருளாதார ஆசை என்னவென்றால் எந்த அளவுக்கு என்றால், அவனுக்கு ஒரு ஓடை நிறைய அல்லாஹ் தங்கத்தை கொடுத்தால், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம் இருக்கிறது போதும் என்று நிறுத்த மாட்டான். மாறாக அவன் தனக்கு இன்னும் ஒரு ஓடை நிறைய தங்கம் கிடைக்காதா என்றுதான் யோசிப்பான். இன்னும் ஒரு ஓடை நிறைய, இரண்டாவது ஓடை நிறைய அவனுக்கு தங்கம் கொடுக்கப்பட்டு விட்டால் அவன் ஆசைப்படுவான், மூன்றாவது ஒரு ஓடை தங்கம் எனக்கு கிடைக்காதா என்று. மூன்றாவது ஓடை தங்கமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று இருப்பானா என்றால் இல்லை, அவன் நான்காவதுக்கு ஆசைப்படுவான். இப்படி கொடுக்க கொடுக்க அவன் ஆசைப்பட்டு கொண்டே இருப்பான். இந்த மனிதனுடைய இந்த ஆசையை மண்ணை தவிர, அதாவது கபருக்குள் அவன் போவதை தவிர வேறு ஒன்றுமே இல்லாமலாக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப மனிதனுடைய ஒரு பலவீனமான இயல்பு தான் இந்த உலகத்தின் மீது அவன் கொள்ளக்கூடிய ஆசையாகும். உண்மையில இந்த உலகம், அன்புள்ள சகோதர சகோதரிகளை, போலியானது. நம்ம யதார்த்தமாக ஒரு இடத்துல உட்காருங்க, ஒவ்வொருவரும் இன்றைக்கு நிறைய அனுபவங்களை பெற்றவர்கள் நாம். உட்கார்ந்து யோசித்து பாருங்க, இந்த உலகத்துல எது உண்மை என்று. ஒன்றுமே இல்லை. வாலிபம் உண்மையா என்றால் இல்லை. சிறு பராயம் உண்மையா என்றால் இல்லை. சிறு பராயம் கொஞ்ச நாள் பிறகு முடிந்து விடுகிறது. வாலிபம் கொஞ்ச நாள் முடிந்து. அழகு நிரந்தரமா? இல்லை.
செல்வாக்கு நிரந்தரமா? இல்லை. எந்த ஒன்றுமே நிரந்தரம் இல்லை. இப்படித்தான் இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்திற்காக வேண்டியே மனிதன் பாடுபட்டு கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதற்காக கஷ்டப்படுகிறான், தியாகம் செய்கிறான். சாதாரணமான தியாகம் அல்ல, சாதாரணமான கஷ்டம் அல்ல. திருமணம் முடித்து ஒரு வாரத்திலே ஊரை விட்டு போகிறான். திருமணம் முடித்து ஒரு வருடத்தில் ஊரை விட்டு போகிறான். சில நேரங்களில் வெளிநாட்டில் இருக்கிறான். அவனுடைய குழந்தை ஊரிலே பிறக்கிறது. அதை நேரடியாக பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறான். பெற்றோரை விட்டு விட்டு போகிறான். அவன் சம்பாதித்த சொத்துக்களை அவன் அனுபவிக்க முடியாத அளவு தூரத்திலே உட்கார்ந்திருக்கிறான். இப்படி அவனுடைய நிலைமையை நாம் எடுத்து பார்த்தால் உண்மையிலே ஒன்றுமே யதார்த்தமானது அல்ல. இருந்தாலும் அவன் தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்காக இந்த உலகத்தில் நிறையவே பாடுபடுகிறான், நிறையவே தியாகம் செய்கிறான். ஆனால் இந்த மனிதன் மறுமையில இருக்கிற அந்த சுவர்க்கத்தையும், சுவர்க்கத்தில் இருக்கிற இன்பங்களையும், அந்த சுவர்க்கத்தில் இருக்கிற தரஜாக்களையும் சரியாக புரிந்து கொள்வானாக இருந்தால் இந்த உலகத்திற்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை விட பன்மடங்கு அதிகமாக மறுமைக்கு அவன் கொடுப்பான். இதைத்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம். சுவர்க்கத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள், சுவர்க்கத்தை சரியாக நம்பினார்கள். சகோதர சகோதரிகளே, எனவே அந்த சுவர்க்கம் உண்மை என்பதிலே அவர்களுக்கு கடுகளவும் சந்தேகம் இருக்கவில்லை. எனவே அவர்களுடைய அல்டிமேட் டார்கெட்டாக, அவர்களுடைய உச்சகட்ட லட்சியமாக சுவர்க்கம் மாறியது. அந்த சுவர்க்கத்தில் உள்ள அந்தஸ்துக்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பாடுபட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே நமக்கும் இந்த சுவர்க்கத்தில் உள்ள அந்தஸ்துக்கள் பற்றிய நம்பிக்கை வருமாக இருந்தால் நாம கீழ்த்தட்டில் இருக்க விரும்ப மாட்டோம், சுவர்க்கத்தின் ஆக குறைந்த நிலையில் இருக்க மாட்டோம். நாமும் சுவர்க்கத்தில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்காக வேண்டி பாடுபடுவோம். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், யார் ஒருவர் ரமலான் மாதம் நோன்பு நோற்று தொழுகையை நிறைவேற்றி ஹஜ்ஜும் செய்கிறாரோ அல்லாஹு தஆலா அவரை மன்னித்து அவருக்கு சுவர்க்கத்தை கொடுப்பது கடமையாகிறது. அவரை அல்லாஹு தஆலா மன்னித்து சுவர்க்கத்தை கொடுப்பது கடமையாகிறது என்பது போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த மெசேஜை, இந்த செய்தியை நான் மக்களுக்கு சொல்லட்டுமா அல்லாஹுடைய தூதரே என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதை பார்த்து சொன்னார்கள், தரின்னாஸ யஅமலூன், முஆதே இந்த செய்தியை சொல்லி மக்களுடைய அமலை மட்டுப்படுத்தி விடாதே, மக்களை விடு, மக்கள் நிறைய அமல் செய்யட்டும். ஃபஇன்ன ஃபில் ஜன்னதி 100 தரஜா, சுவர்க்கத்திலே 100 படித்தரங்கள், 100 தரஜாக்கள் இருக்கின்றன. மா பைன குல்லி தரஜதைனி கமா பைன ஸமாஇ வல் அர்த், அந்த ஒவ்வொரு தரஜாவுக்கும் இடையில் உள்ள தூரம் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம் போன்றதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியிலே 2530வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் அல்பானி அவர்கள் இதை சஹீஹ் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறார்கள் என்றால், மக்கள் நிறைய அமல்களை செய்து அவர்களுடைய தரஜாக்களை சுவர்க்கத்திலே கூட்டிக் கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுவர்க்கத்தில் இருக்கிற தரஜாக்களில் ஆக உயர்ந்த தரஜா அல் வசீலா என்கிற தரஜாவாகும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆதரவு வைக்கிற காரணத்தினாலும், நம்மிடத்திலே அதை அவர்களுக்கு கிடைக்க செய்யுமாறு துஆ செய்ய கேட்கிற காரணத்தினாலும் அது அவர்களுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும். ஏனைய தரஜாக்களில் உயர்ந்த தரஜாக்களை நாம் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சாதாரணமாக அவற்றை எடுத்துக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் நம்முடைய அந்தஸ்துக்களை கூட்டிக் கொள்வதற்காக நாம் எவ்வளவு தியாகம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அது எல்லாமே அழிந்து போகக்கூடிய அந்தஸ்துக்கள். மறுமையிலே நமக்கு சுவர்க்கத்திலே கிடைக்கிற அந்தஸ்துக்கள் தான் நிலையான அந்தஸ்துக்கள். அங்கே நம்முடைய அந்தஸ்துக்களை உயர்த்தி கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வெறுமனே பிரார்த்தனைகளோடு மாத்திரம் சுருக்கி கொள்ளாமல் அந்த அந்தஸ்துக்களை அடைந்து கொள்வதற்கான வழிகள் என்ன என்பதை நாம் தேட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பின் தொடரிலே சுவர்க்கத்தில் நம்முடைய அந்தஸ்துக்களை உயர்த்தி கொள்வதற்கான வழிகளை நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவற்றை நாம் சரியான முறையிலே கற்று
நம்முடைய அந்தஸ்துக்களை சுவர்க்கத்திலே உயர்த்தி கொள்ள தௌஃபிக் செய்வானாக. அதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். அதுபோல இந்த அருமையான நேரத்திலே நடைபெறக்கூடிய இந்த வகுப்பிலே உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், தெரிந்தவர்கள் அனைவரையும் இணைத்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இதிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் மிகவும் பெறுமதியானவை, ஆதாரபூர்வமானவை. எனவே இந்த நாம் பெறக்கூடிய இந்த நல்ல அறிவை, நல்ல கல்வியை ஏனையோரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த செய்தி பற்றி நீங்கள் இணைந்திருக்கிற குரூப்புகளிலே, வாட்ஸ்அப் குரூப்புகளிலே, அதே போல ஃபேஸ்புக்கிலே நீங்கள் அடையாளப்படுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜூமிலே சுமார் 500 பேர் இணைந்து கொள்ளலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வாய்ப்பை எல்லோருக்கும் வழங்க வேண்டும். அதற்கு அழைக்கிற அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நமக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.